கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து சங்கீதங்களின் புத்தகம் 138 அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமேன். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் போன மாதத்திலிருந்தே என்னோடு கூட இந்த வார்த்தை அதிகமா பேச ஆரம்பிச்சார். நான் இப்படி சொல்லுவேன், இந்த வாக்குத்தத்தம் என்னோடு பேசினதுன்றதை விட என்னை ரொம்ப துரத்துச்சு. ஆமேன். என்னை ரொம்ப துரத்திட்டே இருந்தது. எங்க போனாலும் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். எங்க போனாலும் கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். பாருங்க, இன்றைக்கு அந்த வார்த்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த புதிய மாதத்தின், இந்த 3வது மாதத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கிற வார்த்தை இதுதான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். சத்தமா அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். ஆமென். The Lord will make all things complete for me அப்படின்னு இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க அருமையானங்களே, நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. கவனிங்க, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முதல் பகுதியை ஒரு 3 பகுதிகளாக நான் பிரித்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இந்த வாக்குத்தத்தத்தினுடைய தலைப்பில பார்ப்பீர்களானால், இது சங்கீதக்காரனாகி தாவீது எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இதை யார் எழுதுறாங்கன்னா, சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுறான். அருமையானவர்களே, அவன் இந்த வாக்குத்தத்தத்தை பதிவு செய்யும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை எழுதும் பொழுது எந்த தலைப்பை வைத்து எழுதுகிறான் அப்படின்னா, கர்த்தர் என்கிற தலைப்பை வைத்து எழுதுகிறான். ஆமென். யாருடைய நாமத்துல இந்த வாக்குத்தத்தத்தை அவன் டிக்ளேர் பண்றானா, யாருடைய நாமத்துல இந்த வாக்குத்தத்தத்தை அவன் எழுதுகிறான்னா, கர்த்தருடைய நாமத்துல இந்த வாக்குத்தத்தத்தை எழுதுகிறான். ஆமென். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுப்பீர்களானால், நீங்க எடுக்காதீங்க அப்படியே நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆக்சுவலா செய்தி இது இல்லை, ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக அதிகாலை ஜெபத்தில் இதை பகிர்ந்து கொண்டேன். அதையே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்க அருமையானவர்களே. இந்த வாக்குத்தத்தம் யாருடைய தலைப்பின், அதாவது எந்த தலைப்புல தாவீது எழுதுறாருன்னா, கர்த்தர் என்கிற தலைப்புல எழுதுறார். ஆமென். கவனிங்க, இது நம்ம கிட்ட வரும்பொழுது கர்த்தர் என்கிற நாமத்துல இந்த வாக்குத்தத்தமானது வருகிறது. ஆமென். கவனிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தரியு ராஜா ஆட்சி செய்யறாரு. ஆட்சி செய்யும் பொழுது அங்க இருக்கிற பிரதானிகள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ராஜா, 30 நாள் அளவும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சட்டத்தை போடணும். என்னன்னா, ராஜாவாகி உங்களை தவிர நம்முடைய தேசத்துக்கு நன்மை உண்டாகும்படி, நம்முடைய தேசம் செழிக்கும்படி, எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்கும்படி 30 நாள் அளவும் எந்த ஒரு காரியமானாலும் ராஜாவாகி உங்ககிட்ட மட்டும்தான் கேட்கணும். வேற எந்த தெய்வங்களையோ அல்லது மனிதர்களையோ என்ன பண்ணக்கூடாதுன்னா யாரும் நாடி போக கூடாதுன்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்ச உடனே, இந்த கோரிக்கை ராஜாவுக்கு நல்லதுன்னு பட்டதுனால ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நாமத்தினால, தரிவு அந்த பெயரினால அந்த சட்டத்திற்கு என்ன பண்ற, ஒரு சட்டத்தை போட்டு அதற்கு முத்திரையிடுறாரு. பாருங்க, முத்திரையிட்ட உடனே உங்களுக்கு தெரியும், தானியேல் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்தும் அவன் முன்பு செய்து வந்தது போல பலகடிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேரா அவன் என்ன பண்றானா, ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆமென். உடனே உங்களுக்கு தெரியும், பிரதானிகள் எல்லாம் தானியேலை பிடிச்சி அவனை என்ன பண்றாங்கன்னா ராஜா கிட்ட கூட்டு போறாங்க. ராஜாக்கு தானியேலை பார்த்தா ரொம்ப பிரியம். தானியேல் மேல ரொம்ப நேசம் இவனுக்கு. தானியேல் மேல ஒரு ஸ்பெஷல் ஒரு அக்கறை வைத்திருக்கிறவன் தான் யாருன்னா இந்த தரியு ராஜா. தானியேலை பிடிச்சிட்டு வந்தோடனே இவனுக்கு மனசு தாங்கல. பாருங்க, இப்போ எப்படியா சட்டத்தை மாற்ற முடியுமான்னு பாக்குறான். ஆனா மாற்ற முடியல. அந்த காலங்கள்ல ஒரு சட்டம் இருந்தது, ராஜாவின் பெயரால எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டா ராஜாவே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. பாருங்க. ஆமென். என்னங்க அல்லேலூயா. எஸ்தரின் காலத்துல மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் எழும்புறான். ஆமான் எழும்பி என்ன பண்றானா, முழு உலகத்தில் இருக்கிற யூதர்களையும்
கொல்லணும்னு சொல்லி அகாஸ்வேரு கிட்ட பர்மிஷன் வாங்கி லெட்டர் எழுதி ராஜாவின் பெயரால முத்திரை போட்டு என்ன பண்றானா சகல தேசங்களுக்கு அனுப்புறான். பின்னாடி தெரியும், எஸ்தர் ஜெபம் பண்ணி ராஜா கிட்ட பேசி அவங்கிட்ட முறையிடும் பொழுது ராஜா சொல்றான், ஐயோ நீ ராணியா இருக்கலாமா, நான் ராஜாவா இருக்கலாம், ஆனா ஒரு முறை சட்டம் போடப்பட்டுதானால், ஒரு முறை என்னுடைய நாமத்தினால எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டதானால் அதை மாற்றுவதற்கு என்னாலேயே முடியாது அப்படின்னு அவன் சொல்றா பாருங்க. அருமையானவர்களே, இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ராஜா போட்ட ஒரு சட்டமே செல்லுபடி ஆகும், அதை மாற்ற ஒருவராலும் முடியாது என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் வருகிற வாக்குத்தத்தம் யாருடைய நாமத்தில் வருகிறது தெரியுமா? அது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை மாத்த யாராலும் முடியாதுங்க, எந்த கொம்பனாலும் முடியாதுங்க. இது ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இந்த வார்த்தையை சத்துரு கேட்டுட்டு இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் எதனா பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கிறான், அவனால முடியாது. காரணம், இந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்படுகிறது. ஆமென். தரிவு சீல் பண்ணாலே அது 100% நடக்குன்னா, என் அப்பா தரிவை விட பெரியவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல வைத்து சகல அரசாங்கங்களையும் வழி நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நினைத்தது நடக்கும். அல்லேலூயா. ஏசாயால இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நினைத்தபடியே நடக்கும். நான் படிக்கிற ஏசாயா 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார்னு பார்க்கிறோம். ஆமென். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்ற. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த மாதம் கர்த்தர் என்ன முன்குறிச்சிருக்கிறாரோ, அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ, பாஸ்டர் புதிய ஆண்டுக்குள்ள வந்துட்டோம், 2 மாதங்கள் கடந்துடுச்சு, எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின மாதிரி தெரியலையே, நாங்க எதையுமே சுதந்திரிச்ச மாதிரி தெரியலையே, எங்க வாழ்க்கையில பல லேக்கிங்ல நாங்க பார்க்கிறோம், பல தேக்க நிலையை பார்க்கிறோம், பல சூழ்நிலை எங்களுக்கு எதிராக இருக்கிறத பார்க்கிறோம், பல நேரங்களை யுத்தம் பண்ற மாதிரி நாங்க உணர்கிறோம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்றேங்க, அவருடைய நாமத்தினால இந்த வாக்குத்தத்தம் வருகிறதுனால அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமென். அவர் செய்ய போகிறார். ஆமென். முதல் காரியம், அவருடைய நாமத்தினால வர்றதுனால அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார். ஆமென். ரெண்டாவது தாவீது சொல்றாரு, எனக்காக செய்வார்ன்றார். எல்லாம் சொல்லுங்க, சும்மா அப்படி தட்டி சொல்லுங்க, எனக்காக அவர் செய்ய போறார். இது வரைக்கும் ஊழியக்காரன் ஜெபிச்சதுனால உங்க வாழ்க்கையில சில மிராக்கல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. சில நேரங்கள்ல உங்க பெற்றோர், சில நேரங்கள்ல யாரோ ஒருத்தருடைய ஜெபத்தினால உங்க வாழ்க்கை இதனால் வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், உங்களுக்காக அவர் இறங்கி இருக்கிறார், உங்களுக்கான காரியங்களை செய்து முடிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. மோசேவுக்காக கர்த்தர் இறங்கினார். இறங்கி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வரும்பொழுது அவங்க கேட்கிறாங்க, மோசே எங்களை ஏன் கொண்டு வந்த, எங்களை எகிப்திலேயே விட்டுருந்தா நாங்க அங்க வந்து என்ன சொல்றதுன்னா வெங்காயத்தை சாப்பிட்டோம், நாங்க வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம், இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு கறி இல்லைன்னு சண்டை போடுறாங்க பாருங்க. உடனே மோசே போய் தேவனிடத்துல முறையிடுறார், ஆண்டவரே இவங்களை நான் பெற்றெடுத்தனா, இவங்களுடைய பாரங்கள் என்னால தாங்க முடியலன்னு. ஆண்டவர் கூப்பிடுறார், மோசே நீ ஒன்னும் கவலைப்படாத, வாப்பா நீ வா. 1 நாள் 2 நாள் இல்ல, 1 மாச அளவுக்கு 3 வேளையும் நான் கரிசோறு போடுறேன் அவங்களுக்கு, வாப்பா. உடனே மோசேக்கு இதை நம்பவே முடியல பாருங்க. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? புருஷர்கள் மாத்திரம், அதாவது யுத்த புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்புறம் அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் நஞ்ச அளவு கிடையாதுங்க, ஏகப்பட்ட அளவு. அதனால நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது என்ன சொல்றதுன்னா, சமுத்திரத்தையே கொண்டு வந்து போட்டாலும் இவ்வளவு லட்சம் ஜனங்களுக்கு பத்தாதே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். மோசேங்க வா, என் கை நான் குறுகி இருக்கிறதா? நான் மனிதனா? நான் செய்ய நினைத்தது தடைப்படாது, நான் சகலத்தையும் செய்ய வல்லவர், உனக்காக நான் இதை செய்து முடிப்பேன்னு சொல்லி அப்படியே
ஏராளமான காடைகளை கொண்டு வந்து கொட்டினார்னு பார்க்கிறோம். ஆமென். அவங்களுக்காக செஞ்சவர் உங்களுக்காக செய்வாருங்க. அல்லேலூயா, ஆமென். கிதியோன் மீதியானியருக்கு பயந்து, அருமையானவர்களே, அவன் வந்து அதாவது கோதுமையை எங்கங்க அடிப்பாங்க? எந்த காலத்துல? கோதுமை காலத்துல அடிப்பாங்க. அரிசியை எங்க அடிப்பாங்க? நெல்லை எங்க அடிப்பாங்க? நெல்லு காலத்துல அடிப்பாங்க. ஆமா தானங்க? ஆனா இவரு கோதுமையை கொண்டு போய் திராட்சரச ஆலையில் அடிக்கிறார். என்ன பயம்? மீதியானியர் வந்து எங்கடா எடுத்துருவானோ, நம்ம கிட்ட நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ண எல்லா அறுவடை பண்ண எல்லா காரியத்தையும் அவன் எடுத்துட்டு போயிடுவானோன்ற பயம். ஆனா எந்த மனுஷன் பயந்துருந்தானோ அதே மனுஷனை கொண்டு அந்த மனுஷனுக்காக கர்த்தர் இறங்கி வெறும் 300 பேரை வச்சு பெரிய மீதியானியரை கர்த்தர் ஜெயிக்கும்படி கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. கிதியோனுக்காக கர்த்தர் இறங்குவாரானால், அவனுக்காக காரியத்தை செய்து முடிப்பாரானால், உங்களுக்காக எனக்காக செய்வது அதிக நிச்சயம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லாதனால இவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வருது பாருங்க. ஏன்னா இவங்க பிரயாணம் வனாந்தரத்துல இருக்கிறதுனால, அருமையானவர்களே, இவங்களால இந்த தாகம்லாம் தாங்க முடியல. சரி, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. சபை அப்படின்னு இருந்தா ஒரு கூட்டம் குறை சொல்றதுக்குன்னே இருக்கும் பாருங்க. எதை செஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க. என்ன சொல்றதுன்னா, அந்த குறையை பார்த்தே அவங்க பழகிட்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்படிதான் இஸ்ரவேல் சபைக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு. தண்ணி இல்ல, மோசே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க பாருங்க. உடனே மோசே கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கிறார். உங்களுக்கு தெரியும், மோசே நீ கண்மலை கிட்ட போ, அந்த கண்மலையை அடி, அதுல இருந்து தண்ணீர் புறப்படும் கர்த்தர் சொல்றார். கேட்பதற்கு வியப்பா இருக்கலாம், கேட்பதற்கு நம்ப முடியாத போல இருக்கலாம். ஆனா மோசே கர்த்தர் சொன்னபடி கண்மலையின் மேல நின்று அந்த கண்மலையை அடித்தார் என்று பார்க்கிறோம். அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆமென். ஜனங்கள் எல்லாம் குடித்து திருப்தி ஆனார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கண்மலையை பிளக்க முடியும்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் அதிசயத்தை செய்ய முடியும்னா, உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அதிசயங்களை செய்வாருங்க. ஆமென். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். எல்லாச்சும் எனக்காக செய்வார். மோசேக்காக மட்டுமில்ல, எனக்காக அவர் செய்வார். பர்டிகுலரா இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக, அதாவது சிங்குலர்ல பேசுறார், உனக்காக நான் செய்வேன்றார். அல்லேலூயா, ஆமென். மூணாவது ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னா, அத முடிப்பார் அப்படின்னு வரும். என்னதுங்க? செய்து முடிப்பார். என்னதுங்க? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. கம்ப்ளீட். கவனிங்க, இது வரைக்கும் பாதி முன்னேறி பாதி முன்னேறாத வாழ்க்கை, பாதி கற்றி பாதி கட்டப்படாத சூழ்நிலை, பாஸ்டர் எல்லாமே அரைகுறையா நிறைவேறின மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படின்றீங்களா? அவர் யாருன்னா சகலவற்றையும் அவர் முடித்து அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஒன்று ஆரம்பிச்சார்னா அரைகுறையா விடுறவர் அல்ல, அதை கம்ப்ளீட் பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், 2வது வசனம் எப்படி இருக்குன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும். என்ன ஆச்சுங்க? சத்ருவானவன் தள்ளப்பட்ட சூழ்நிலையில இந்த பூமியை பிடிக்கிறான். பூமியை பிடிக்கும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டித்த அற்புதமான பூமி, அவனுக்கு தேவன் மேல இருந்த கோபத்தினால இந்த பூமியை ஒழுங்கின்மையமா மாத்துறான். உங்களுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அது அப்படியே இருக்கட்டும், போனா போது, ஒழுங்கின்மையமா மாறிட்டு அப்படின்னு விடல. அவர் சிருஷ்டித்த பூமி ஒழுங்கின்மையமா மாறினது உண்மைதான். ஆனா அந்த ஒழுங்கின்மையமான அந்த பூமியை கர்த்தர் திரும்ப ரீக்ரியேட் பண்ணாருன்னு பாக்குறோம். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் எடுக்கிறார். இந்த மாசம் எடுத்து திரும்ப ரீக்ரியேட் பண்றார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். என்னன்னா, அநேக துன்பங்களை நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், பழி வாங்குதல் பதில் செய்வது எனக்குரியது, நானே அதை தீவிரமா செய்வேன்னு கர்த்தர் அநேகரை பார்த்து சொல்றார். ஆமென். உங்களுக்காக எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார் சிஸ்டர். உங்களுக்காக அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார் பிரதர். அது மட்டும் இல்ல, நீங்க அப்படியே 3வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு பாருங்க. சொல்லிட்டு 5வது வசனத்தை பாருங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி
முதல் நாள் ஆயிற்று அப்படின்னு பார்க்கிறோம். கவனிங்க, ஏதோ ஒண்ணுத்த படிச்சு அப்படியே அவர் விடல. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாய் படைத்து அதை முடிக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கம்ப்ளீட் பண்ணாரு, அதை முடித்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஆமென். கவனிங்க, அது மாதிரிதான் 6 நாள் அவர் என்ன பண்றாருன்னா முடிக்கிறார். அவர் கையில எடுத்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி அவர் என்ன பண்ணார்னா ஓய்ந்திருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆமென். என்ன கவனிங்களேன், எல்லாரும் என்ன கவனி. இந்த ரூத் என்ன பண்றான்னா போவாஸ் காலத்துக்கு போறா. போவாஸ் காலத்துக்கு போன உடனே அவன் என்ன பண்றான்னா, உங்களுக்கு தெரியும், அவனுடைய பாதத்துல அவன் போய் படுக்கிறா. உடனே போவாஸ் புரண்டு படுக்கும் பொழுது யாருமா அப்படின்னு கேட்கறாங்க. அவன் சொல்றான், நம்முடைய அடியான ஆகிய நான் ரூத் வந்திருக்கிறேன், நம்முடைய போர்வையின் மேல் விரியும் அப்படின்னு உடனே அவன் சொல்றான், நீ குணசாலி, உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலாம் இந்த சீர் உன்னுடைய பிந்தின சீர் நற்சீரா இருக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு நான் பார்க்கிறேன், நீ கவலைப்படாத, நான் என்ன பண்றேன், உன்னை திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு முந்தி ஒருத்தர் இருக்கிறான், நெருங்கின சொந்தக்காரன், அவங்ககிட்ட நான் பேசிட்டு மற்ற காரியங்களை நான் செய்யறேன்னு சொல்லி அவளுக்கு 6 படி வார்கோதுமையை கொடுத்து அமிச்சானாம். என்னதுங்க, என் கூட பேசுங்க. 6 படி வார்கோதுமையை இங்க எடுத்துட்டு போறா வீட்டுக்கு. யாரு? ரூத் எடுத்துன்னு போய் நகோமி கிட்ட காட்டுறா. நகோமி பார்த்த உடனே அவ சொல்றா, 6 படி கோதுமையா, வாவ், அப்படின்னா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அவன் போவாஸ் இந்த காரியத்துல ஒரு சமரசம் வராம அவன் என்ன பண்ண மாட்டான்னா அமர மாட்டான்ற. என்னதுங்க, இந்த காரியத்தை அவன் முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், உட்கார மாட்டான், இதை கண்டிப்பா செய்து முடிச்சிருவான்ற. எப்படிங்க 6 படி கோதுமையை பார்த்த உடனே இந்த அம்மா கரெக்டா சொல்லுது? எப்படி சொல்லுது? ஒண்ணு இல்ல, இந்த 6 படி கோதுமையை பார்த்த உடனே இந்த அம்மாக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, ஆண்டவர் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. பாருங்க, கம்ப்ளீட் பண்ணாம அவர் ஓய்வுக்கு போகவே இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னு பாக்குறோம் இல்லையா? இந்த அம்மாக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. பாருங்க, ஞாபகம் வந்த உடனே சொல்லுது, அன்னைக்கு எப்படி கர்த்தர் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் செய்து முடித்து ஓய்ந்திருந்தாரோ அதே போல போவா செய்து முடிப்பாரு அப்படின்றா. ஆமென். ஏங்க, ஒரு போவாசே செய்வாருன்னா நம்முடைய கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். ஆமென். முதல்ல அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க போறார். 2வது, இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. பாஸ்டர், நீங்க தீர்க்கதரிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆனா நான் பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். கவனிங்க, எப்படி இருக்க போகுதுன்னா, இது நன்றி சொல்ற மாதமாக இருக்க போகுது. ஆமென். நீங்க இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது எப்படி பாடுறான்னா, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்னு அவர் சொல்லி பாடுறாரு பாரு. ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவர் ஏராளமான நன்மையை செய்திருக்கிறார். ஆமென். கரவில் ஆடுகளின் பின்னாடி போய் கொண்டிருந்தவனை அழைத்து ராஜாவாக கர்த்தர் உயர்த்துறார். ஆமென். ஏராளமான ராஜாக்கள் தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க. கர்த்தர் அவங்களோடு கூட யுத்தம் பண்ணி தாவீத எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு. பாருங்க, கரடியின் கைக்கு காப்பாற்றுறார், சிங்கங்களின் வாய்க்கு காப்பாற்றுகிறார். அருமையானவர்களே, அவன் போன எவ்விடத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்து அவனை காப்பாற்றினார். இதெல்லாம் பார்க்கிறான் தாவீது. இது எல்லாத்துக்கும் தான் தகுதியே இல்லையே. அதனால்தான் ஒரு இடத்துல சொல்லுவான் தாவீது கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திர ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திர ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திர ஆண்டவரேன்னு சொல்லி அங்க தாவீது சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடுறான். அதாவது இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல்னா, தேங்க்ஸ் கிவிங் சாங்ஸ். ஆமென். நான் சொல்றேங்க, இந்த மாசம் உங்களுக்கு கர்த்தர் ஏராளமான நன்மையை முடிச்சு வைக்க போறார். அல்லேலூயா. அதனால் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீங்க கர்த்தரை பாட போறீங்க. இது நடக்கும்னு கர்த்தர் சொல்றார். நம்புறீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, என்ன கவனிங்க, இந்த இந்த வாக்கு தத்துவம் ரொம்ப ஸ்பெஷலானது. உங்களுக்காக, நமக்காக கர்த்தர் ரொம்ப பிரத்யேகமா கொடுத்து அனுப்பி இருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். ஆமென். எல்லாரும் திரும்ப சொல்லிடலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திரும்ப சொல்லிட, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.
சரி, இந்த வாக்கு தத்தங்கள்ல இன்னைக்கு ஆவியானவர் எந்த வார்த்தையிலிருந்து நம்ம கிட்ட பேச விரும்புறாருன்னா, எனக்காக, அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் அதிகமா என் இருதயத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணார். அந்த காரியங்கள்ல இருந்து தான் ஆண்டவர் நிறைய காரியங்களை என்னோடு பேச ஆரம்பித்தார். அந்த காரியத்தை தான் நீங்களும் நானும் இன்னைக்கு தியானிக்க கேட்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை சற்று வேகமா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லி, எனக்காக. கவனிங்க, இந்த சங்கீதத்தை யார் எழுதினாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுறாரு. யாருங்க எழுதுறது? தாவீது சொல்றாரு, எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்றார். எனக்காக அப்படின்றார். ஆமென். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நமக்காக செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. ஒரு முறை ஈசாக்கினுடைய கடைசி நாள்ல அவன் என்ன பண்றான்னா, 2 பிள்ளைகளை, ஒரு பிள்ளையை கூப்பிடுறான். ஒரு பிள்ளை பேர், பெரியவன் பேர் என்னதுன்னா ஏசா. எல்லாம் சொல்லுங்க. சின்னவன் பேரு யாக்கூப். ஈசாக்குக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா ஏசாவை பிடிக்கும், பெரிய பிள்ளைய பிடிக்கும். ஆனா அம்மாவாகிய ரெபேக்காளுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா சின்ன பையன் யாக்கோபை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் கூடாரவாசி, அம்மாவையே சுத்தி சுத்தி வர்ற பையன், அதனால அவனை ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அப்பா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெரிய பையனுக்கு தான் சட்டப்படி போனோன்றதுனால அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, ஏசா என்ன பண்ணு, வனத்துக்கு போ. வனத்துக்கு போய் அவன் சொல்லுவான், இந்த வார்த்தை சொல்லுவான், எனக்காக அப்படின்னு சொல்லுவான். என்னதுங்க? எனக்காக நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் புசித்து திருப்தியாகி நான் உன்னை பிளஸ் பண்ணணும் அப்படின்றாரு. பாருங்க, அப்போ நல்லா கவனிங்க, அப்பா கிட்ட இருந்து ஏசா ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் அவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆமென். பாலாக் என்கிற ராஜா, மோவாபின் ராஜா பிலேயாமை அழைக்கும் போது சொல்றாரு, அதாவது பிலேயாம் தீர்க்கதரிசியே, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்றும், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்றும் நான் கேட்டிருக்கிறேன். அதனால எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும். அவன் சொல்லுவான், இந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணுவான், எனக்காக நீர் வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும்னு பாருங்க. அப்போ கவனிங்க, இவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு காரியத்தை செய்வன்னு தீர்மானம் பண்றாங்க. நீ வந்து சபிச்சியனா நான் உனக்கு ஏராளமான வெள்ளி பொண்ணு அது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்றான். பாருங்க. ஆமென். இப்படி நீங்க பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா, எனக்காக நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்காக நான் அதை செய்வேன்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஆமென். இங்க தாவீது சொல்றான், எனக்காக அவர் செய்வார் அப்படின்னு. ஆமென். எப்படிங்க அவ்வளவு தைரியம்? அப்படி என்ன தாவீது செஞ்சிட்டாரு? தாவீது எதை செஞ்சிருந்தா அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லுவான் பாருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்க. உங்க மனசுல கை வச்சு கேட்டு பாருங்க, எனக்காக என் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாரான்னு கேட்டு பாருங்க. பிரதர், நானே வந்து சரியா பைபிள் படிக்கல பிரதர், சரியா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சந்தேகம் பிரதர் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பாரோ இல்லையோ சந்தேகம், அப்படி சந்தேகத்துல சொல்ல, அவன் கான்பிடென்டா சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு. என்ன செய்திருந்தா அவர் எல்லாத்தையும் இவருக்காக செய்வார். ஆமென். தாவீது அப்படி என்னங்க செஞ்சிட்டார்? தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிற ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், தாவீதின் வாழ்க்கை, தாவீது செய்த முதல் காரியம் என்னன்னா, நீங்க என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருமே திருப்புங்க, எல்லாருமே படிங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனோடு கூட இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். சத்தமா சொல்லுங்க, தாவீதோ
எருசலேமில் இருந்து விட்டான். கவனிங்க அருமையானவர்களே, தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிற முதல் பாடம் என்னன்னா, கர்த்தருக்காக கர்த்தருடைய காரியத்துல நீங்களும் நானும் திருப்தியாக கூடாது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய காரியத்துல திருப்தியாக கூடாது. சத்தமா சொல்ல மாட்டேன், கர்த்தருடைய காரியத்துல திருப்தியாக கூடாது. இங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுங்களா? தாவீது எப்படிப்பட்டவனா, அவன் திருப்தியாகாதவன். யாருங்க? தாவீது. ஒரு முறை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் வருது. சிங்கத்தை கிழித்து ஆட்டை எடுத்து உயிரோட பாதுகாக்கிறான். ஒரு முறை கரடி வருகிறது. கரடிக்கு என்ன பண்றானா, ஆட்டுக்குட்டியை தப்பு வைக்கிறான். ஒரு ஆடு தானே போனா போது, அப்படி இருக்கிற ஆடு போதும்னு அவன் திருப்தி ஆகல. ஆமென். ஒரு ஆடு ஆனாலும் சரி, அது சின்ன ஆடு ஆனாலும் சரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சிங்கத்தோடு கூட கரடியோடு கூட அவன் யுத்தம் பண்ணுகிற காரியத்தை பார்க்க முடியும். அப்ப தாவீது அப்படின்னாலே நமக்கு ஒரு காரியம் புரிய வருது. என்னன்னா, அவன் யுத்த மனுஷன் அப்படின்னு அர்த்தம். என்னதுங்க? உடனே கொஞ்ச நாள் போனவன் அவன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கிறான். எனக்கு கவனிங்க அருமையானே, அவன் திருப்தி ஆகல. ஏற்கனவே சிங்கத்தை ஜெயிச்சாச்சு, ஏற்கனவே கரடி ஜெயிச்சாச்சு, போதும்னு அவன் நிக்கல. கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். சின்ன பையன், அவன் யுத்த புருஷன். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னு இயேசுவின் நாமத்துல அவனை ஜெயிக்கிறான். இப்படி ஏராளமான யுத்தங்களை பார்த்தவன் தான் யாருன்னா தாவீது. ஆமென், ஆமென். அவன் திருப்தி ஆகாதவன். ஆனா ஒரு நாள் என்ன நடக்குது தெரியுங்களா? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம், அதாவது அது வந்து யுத்த காலமா இல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, தலைவர் ரெஸ்ட் எடுத்திருக்கிறாருன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்துல வேதம் சொல்லுகிறது, தாவீதோ யுத்தத்திற்கு போகாமல் தன் அரண்மனையில இருந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீதுக்கு திருப்தி வந்துச்சு. நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டேன், நான் வந்து பல படைகளை ஜெயிச்சுட்டேன், நான் வந்து தான் முதல் பெயர்சபா வரைக்கும் பெரிய எல்லைய சுதந்திரிச்சுட்டேன், இப்ப தேசம் அமெரிக்கையா இருக்கு, போதும், திருப்தி திருப்தி ஆயிட்டார் அவரு. இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாள் கூட திருப்தி ஆயிடக்கூடாது. பிரதர் 40 ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க, போதும் பிரதர், நம்ம வாழ்க்கை இப்படியே ஓட்டிடலாம் பிரதர், போதும்ன்ற. போன வாரம் ஒரு பிரசங்கம் எடுத்தேன், ஞாபகம் இருக்குன்னு. பண ஆசை நமக்குள்ள வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? போதுன்ற மனசு இருக்கணும். எதுக்கு தெரியுமா போதும்? பணத்துக்கு போதும்னு இருக்கணும். உண்ண உணவும் இருக்க இடமும் உடுத்து உடை இருந்தா போதும் அப்படின்னு நான் சொன்னேனா? பைபிள் தானே சொல்லிச்சு. எதுக்கு தெரியுமா போதுன்ற மனசு இருக்கணும்? பணத்துக்கு, உலகத்துக்கு. போதும் பிரதர், இது வரைக்கும் நாங்க போதும் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஆனா ஒரு காரியத்துக்கு திருப்தி வரக்கூடாது. எதற்கு தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திருப்தி வரக்கூடாது. ஆமென். திருப்தியானவன் தூங்குகிறவனாயிருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தி ஆகிறவன் தூங்குறவனா இருப்பான். தாவீது திருப்தி ஆயிட்டாரு. திருப்தி ஆயிட்ட உடனே அவர் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல என்ன பண்ணிட்டாருன்னா அரண்மனையில் இருக்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? அப்பதான் மேல அரண்மனையில உலாவிட்டு இருக்கும் பொழுது பச்சை பாலை பார்க்கறான். பச்சை பாலோடு கூட பாவத்தை செய்யறான். பாவத்தை செய்து உங்களுக்கு தெரியும், அவனுடைய அந்த பச்சை பாலுடைய கணவனை கொலை செய்யறான் பாருங்க. 10 கட்டளையில உங்களுக்கு தெரியும், அருமையான கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு பிரதானமான கட்டளை இருக்கு. மீறிட்டான். பிறருக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகன்னு பைபிள் சொல்லுது. அவன் அதை மீறிட்டான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அவுட்டு அவுட்டு அவுட்டு. இது வரைக்கும் தாவீது மிகப்பெரியவளாக பார்க்கப்பட்ட பரலோகம் இப்ப அவுட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா டிக் போட்டே வந்துச்சு தாவீதுக்கு எல்லாத்துக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஃபெயில் ஆகிட்டே வராரு. ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்ஸா ஃபெயில் ஆகிட்டே வராரு. ஏன் தெரியுமா? அவன் திருப்தி ஆயிட்டான். என்னங்க பாஸ்டர், அதான் மாசத்துக்கு 3 நாள் உபவாச ஜபம் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜபமா? சிலருக்கு திருப்தி என்னதுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி மட்டும் வந்துடக்கூடாது. ஆமென். இன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிச்ச உடனே நாங்கெல்லாம் போய் அப்படியே திருப்தி ஆயிரோம்னு நினைச்சிடாதீங்க.
எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு இதுக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டு வரமா? சண்டே சர்வீஸ் முடிச்ச உடனே அடுத்து பைபிள் ஸ்டடிக்கு தயாராகணும். அதுக்கு தனியா ஜெபம், அதுக்கு தனியா ப்ரிப்பரேஷன், ஓடணும். அது முடிஞ்ச உடனே போதும் நிக்க முடியாது. அதுக்கப்புறம் வீட்டு பிரேயர் இருக்கு, அதுக்கு தனி ஜெபம், அதுக்கு தனியா ஓட்டம், அதுக்கு தனியா தேவ சமூகம். உடனே வேற எதுனா பிரேயர் வரும். வீடுகளில் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்க திருப்தியா உக்காண்டுன்னு வச்சுங்களேன், தோத்துருவோம். ஆமேன். ரெஸ்ட் எடுக்கிற மனுஷன் தோத்து போவான். ஆமேன். இவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் பைபிள் சொல்லுதா. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அவன் தோத்து போன காரணம் அவனுக்குள்ள ஒரு திருப்தி வருது. அதான் ஒரு வாரம் ஜெபம் பண்ணு பிரதர், டெய்லியுமா காலையில இருந்து ஜெபம் பண்ணும்? சிலர் கேட்கிற கேள்வி என்னதுங்க? அதான் ஒரு வாரம் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு நல்லா பூஸ்ட் ஆகி ஒரு வாரம் இனி விடவே கூடாது அப்படின்னு ஒரு வாரம் ஜெபம் பண்றோம் பிரதர். அடுத்த வாரம் திரும்பவும் டெய்லி காலையில எழுந்து ஜெபம் பண்ணுமா? அட பிரதர், ஒரு முறை நான் படிச்சு முடிச்சிட்டேனே பைபிளை, திரும்ப படிச்சுனே இருக்கணுமா? சிலருக்கு சந்தேகம் இருக்கும். அதான் ஒரு முறை படிச்சுட்டல. நீங்க சொல்றீங்க பழைய ஏற்பாட்டை முடிங்க, நீங்க முடிச்சிட்டோம். புதிய ஏற்பாட்டை படிங்க, நீங்க படிச்சிட்டோம். திரும்ப பைபிளே படிக்கணுமா? சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் பைபிளே படிக்கணுமா? திருப்தியானவன் என்ன பண்ணுவான் தெரியும்? நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 26:7. திருப்தி அடைந்தவன் தேன்குட்டையும் மிதிப்பான். என்னங்க சத்தமா சொல்லுங்க? திருப்தி அடைந்தவன் தேன்குட்டையும் மிதிப்பான். அவனுக்கு திருப்தி. இப்போ ஒரு கல்யாணத்துல உங்களை கூட்டு போய் நல்லா ஃபுல் மீல்ஸை கொடுத்து உங்களை சாப்பிட வச்சு, வயிற்றுல இடம் இல்லாதப்ப ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு, பிரதர் இதுக்கப்புறம் சாப்பிட்டா வயிறு வெடிச்சிடுற மாதிரி இருக்கணும் போது உங்களுக்கு ஒரு தனியா லட்டு உண்டை கொடுத்து சாப்பிட வச்சு உங்களை கூட்டு வந்து, கவனிங்க, இப்போ உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்ச ஒரு பலகாரம் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? வேணாம் பிரதர் ப்ளீஸ், வேற யாருன்னா கொடுத்துருங்க. ஆனா அது உங்களுக்கு உயிர், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்தா விட மாட்டீங்க. அவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 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 காரியம்னு வச்சுங்களேன். ஃபுல்லா திருப்தி ஆயிட்டீங்க சாப்பிட்டு. இப்போ உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்தா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. பிரதர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடும் பிரதர், நாளை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் பிரதர்ன்றீங்களா? இல்லை போதும்னு சொல்லிடுவீங்க. கரெக்டுங்களா? திருப்தியானவன் தேன்குட்டியும் என்ன பண்ணுவானா, தேனே அவங்ககிட்ட கொண்டு வந்தா கூட அவன் போதுன்னுடுவான், வேணான்னுடுவான். அந்த மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை திருப்தி ஆயிடுச்சு. போதும் பிரதர், எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேங்கிறது, போதும் பிரதர் இந்த ஆத்துமாக்கள், போதும் பிரதர் நம்ம ஜெப வாழ்க்கை, போதும் பிரதர் தேவனுக்காக ஓடினது, போதும் பிரதர் தேவனுக்காக செயல்பட்டது, போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துக்கிறோம். அதனால்தான் உங்களால ஜெபிக்க முடியல, அதனால்தான் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியல, அதனால்தான் உங்களால கொடுக்க முடியல, அதனால்தான் உங்களுக்காக தேவனுக்காக பயன்பட முடியல, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல, அப்படியே போயின்னு வந்து இருக்கிறீங்க. பாவம், உங்களை சொல்லலைங்க, உங்களை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை தான் சொல்றேன். நிறைய பேருக்கு ஜபம்னா ஒரு அவங்களுக்கு தேல் கொட்டின மாதிரி சுருன்னு ஏறுது. என்ன எப்ப பார்த்தாலே ஜபம் ஜபம் ஜபம். அவங்க எல்லாம் யாருன்னா திருப்தியானவர்கள் அர்த்தம். ஆமென். சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? சண்டே சர்வீஸ் முடிஞ்சிச்சா, மண்டே சர்வீஸ் எதனா இருக்கா பாஸ்டர்னு கேட்கணும். மண்டே சர்வீஸ் பைபிள் ஸ்டடி எப்போ பாஸ்டர் ஆரம்பிக்கிறீங்க? ஏன் நீங்க ரொம்ப லேட்டா ஆரம்பிக்கிறீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்க பாஸ்டர், கொஞ்சம் லேட்டா முடியுங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை ஒரு ப்ரேயரு, பெண்கள் கூடுக எதனா வைங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை காட்டேஜ் ப்ரேயர், வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச கூட்டம் வைங்க பாஸ்டர், சனிக்கிழமை ஒரு ஆயத்த ஜபம் வைங்க பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாஸ்டர். இப்படி திருப்தி ஆகாதவங்க இதான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை. சபை அப்படி இருக்கணும், திருப்தி ஆயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சபை முடிஞ்ச உடனே போய் பைபிளை தூக்கி போட்டுட்டு, அப்பாடி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டோம், இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா, திருப்தியா அப்படின்னு அவங்கள பார்த்தீங்கன்னா பெருமூச்சை விட்டு நல்ல கறி குழம்பு சாப்பிட்டுட்டு அவங்க படுத்தாங்கன்னா போதும், அவ்வளோதான். அடுத்த வாரம் தான் அந்த மனுஷனை எழுப்பவே முடியும். இல்ல நிறைய அதெல்லாம் மாறணும். ஆவிக்குரிய மனிதனுக்கு திருப்தியே வரக்கூடாது.
உன் ஜெப வாழ்க்கை, உன் தீபம் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும் கர்த்தருக்கு முன்பதாக. அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் சொல்றாரு, விளக்கு அணைந்து போக கூடாது, அதனால அதுல எண்ணெய் ஊற்றி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி செய்கின்றார். விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். உங்க விளக்கு, ஆவிக்குரிய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். உங்க ஜெப வாழ்க்கை குன்றி போய் விடக்கூடாது. பிரதர், எங்க கடன் பிரச்சனை மாறணும்னு எவ்வளவு நாள் பிரதர் காத்திருக்கிறது, எவ்வளவு நாள் பிரதர் ஜெபிக்கிறது? சரி, நீங்க சொன்னீங்கன்னு ஒரு வாரம் ஜெபம் பண்ணோம், போதும். எப்ப பார்த்தாலும் எப்ப நாங்க எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் திருப்தி வந்துடக்கூடாது. தாவீது எப்படிப்பட்டவனா, அவன் யுத்த புருஷன். அவன் கோலியாத்துக்கு முன்னாடி நிப்பான், கரடிக்கு முன்னாடி நிப்பான், சிங்கங்களுக்கு முன்னாடி நிப்பான், பெலிஸ்தியருக்கு முன்னாடி நிப்பான், சீரியர்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி நிப்பான், அம்மோன் புத்திரர் வந்து அவங்களுக்கு முன்னாடி நிப்பான். எவன்னா வாங்கடா அப்படி சொல்லி எல்லாரோடையும் பைபிள்ல எல்லா யுத்தத்திலுமே ஜெயிச்ச ஒரு மனுஷன் யாருன்னா தாவீது. இது வரைக்கும் அவன் பண்ண யுத்தத்துல ஒண்ணுத்துல கூட தோத்து போனதில்லை. எல்லா யுத்தத்திலையும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட யுத்த புருஷன் சிஸ்டர், யுத்த புருஷன். ஆனா அவனுக்கு திருப்தி வந்த பொழுது அவன் தோற்று போனான்னு பார்க்கிறான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. திருப்தி மட்டும் ஆயிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவரு சின்ன வயசுல தம்பி ஊழியத்தை ஆரம்பிச்ச அவரு என்னைக்குன்னா அவர் ரெஸ்ட் எடுத்தாருன்னு நீங்க படிக்க முடியுமா பைபிள்ல? சொல்லுங்க. பைபிள் அவரை பற்றி சொல்லுகிறது, முழுவதும் ஜெபிச்சார். நீங்க நினைச்சிருக்கிறீங்க பாவம் வரீங்க ஜெபம் பண்ணிருப்பார் நம்மள மாதிரி நினைச்சு இல்லைங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்ச ஜெபம் அடுத்த நாள் 6 மணிக்கு முடிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் அவரால் வல்லமையா ஊழியங்களை செய்ய முடிந்தது. இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, பேசுற எனக்கும் தான். என்னையும் கர்த்தர் தட்டி எழுப்புறார். நீ எதனா திருப்தி ஆயிட்டியாடான்னு என்ன பார்த்து கேட்கிறார். சில நேரங்கள்ல பைபிள் ஸ்டடி எடுக்கணும்னு வரணும்னு நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மாதிரி சோர்வு வரும் பாருங்க. ஓ, நீ திருப்தி ஆயிட்டியா? ஆண்டவரே, இன்னைக்கு சண்டே சர்வீஸ் பிரேயர் பண்ணி ஆகணுமா, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா யோசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்பாரு, திருப்தி ஆயிட்டியோ? திருப்தி ஆயிட்டியாப்பா? திருப்தி ஆனவன் தான் தேன்கொட்டியும் மிதிப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி மட்டும் வந்துடக்கூட, ஓடிட்டே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவருடைய சாட்சியை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவங்க சபையில 10,000க்கும் மேல ஆத்துமாக்கள் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, இன்னைக்கும் என்ன பண்ணுவோம்னா இந்த பிரேயர் வாக்கு போவாராம். என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், உலகம் முழுவதிலும் பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரவான். அவர் சொல்றாரு, இன்னைக்கும் செருப்பை கழட்டி போட்டு நான் பாட்டுக்கு பிரேயர் வாக்கு போவேன். ஏங்க பிரேயர் வாக்கு போறீங்க? அவர் சொல்றாரு, இது போதாது, இது பத்தாது, இன்னும் ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, அதுக்காக பிரேயர் வாக்கு போறேன். போகும் பொழுது எந்தெந்த ஆத்துமாலாம் ரட்சிக்கப்பள்ளி அதை பார்த்து நான் அழுது ஜெபிக்கிறேன்றார். 10,000 ஆத்துமாக்களுக்கு மேல ஏக்கர் கணக்கில் சபையை கட்டி வச்சிருக்கிறார். திரளான ஆத்துமாக்கள். அவருக்கு நிறைய வருமானங்கள் வருகிறது. அவருடைய சாட்சி கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நிறைய ஊழியக்காரர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா, கார் வாங்கி தருவாராம், பிரசன்ட் பண்றாராம். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். ஆனா இன்னைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா நம்முடைய ஊழியத்தை செஞ்சுட்டே, பத்தாது பத்தாது பத்தாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது வேணும். ஆமென், சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து முழுவதும் ஜெபிக்கிறார். அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஜெபிக்கிறார். சரிங்க பிரதர், அதோட போயிட்டாரா? இல்லைங்க. அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். அவர் படுகிற பாடலாம் நினைச்சு வியாகுலம் அவருக்குள்ள அதிகமா வருது. அந்த வியாகுலத்துல அப்படியே விட்டுட்டாரா? சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு விட்டுட்டாரான்னு கேட்டீங்க, இல்ல. கெத்செமனே தோட்டத்திலையும் ஜெபம் பண்றாரு. வேர்வையின் அந்த வேர்வை துளியெல்லாம் ரத்தத்தின் பெருதுளிகளா ஆகி விழுந்ததுன்னு பாக்குறோம். ஆமாவா இல்லைங்களாங்க? சொல்லுங்க. அவர் திருப்தி ஆகவே இல்லை. கல்வாரி சிலுவைக்கு போறாரு. சிலுவையில போயிட்டு அவர் விட்டுட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அங்க ஆத்தும ஆதாயம் பண்றாருங்க. சிலுவையில மறிக்க போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. அங்க ஆத்தும ஆதாயம். ஒருத்தர் வந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே அப்படின்னு. வாப்பா இன்னைக்கு என் கூட என்ன பண்ணுவ நீ?
பரதேசில் இருப்ப வா. அங்க ஒரு ஆத்தும ஆதாயம். கடைசி வரைக்கும் அவர் திருப்தி ஆகவே இல்லை. ஆமென். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? ஒரு வாரம் வந்துட்டா நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா, கண்ணு பட்டுடுது பாவம். அடுத்த வாரம் திருப்தி ஆகி, போன வாரம் தான் போயிட்டு வந்தோமே பாஸ்டர், அதான் திருவிருந்துக்கு போயிட்டு வந்துட்டோமே பாஸ்டர், 2வது வாரம் வரணுமா சபைக்கு, 3வது வாரம் வரணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பாஸ்டர். எங்களுக்கு கிடைக்கிறதே வாரத்தில் ஒரு நாள் லீவு, அதுலேயும் நீங்கள் சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வான்றீங்களே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, நம்மளுக்கு உண்மையிலே எங்கே தெரியுமா ஓய்வு, எங்கே தெரியுமா ரெஸ்ட்டு, எங்கே தெரியுமா திருப்தி? பரலோகத்தில் தான். ஆமென் ஆமென். அப்ப இந்த நாள் 6 நாள் நமக்கான நாள். நம்ம ஓடி ஓடி வேலையை செய்து நம்ம குடும்பத்தை பராமரிக்கணும். ஆனா 7வது நாள், இந்த நாள், இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். எப்படி உங்க சொந்த வேலையை நீங்க திறன்பட எப்படி பயபக்தியா அதை செய்து நீங்க வேலை செய்து அதுல சம்பாதிக்கிற, அது போல பயபக்தியா தேவனை ஆராதிக்கிறதுலயும் வரணும் நீங்க. ஆமென். எலியா ஓடி ஓடி ஊழியம் செய்யறார், அக்னி வானத்திலிருந்து இறக்குறார். இப்ப ஏசபேல் சொன்ன உடனே இவர் ஓடுறாரு பாருங்க, கவனிங்க. ஓடி போய் சொல்றாரு, ஒரு சூறை செடி கீழே உட்கார்ந்து சொல்றாரு, போதும் கர்த்தாவே. என்னங்க சொல்லிட்டாரு? திருப்தி ஆயிடுச்சு அவருக்கு. போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை விட நான் ஏதோ கொஞ்சம் ஓடின மாதிரி போதும். ஆண்டவர் சொல்ற, டேய் நீ போக வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. எலியா ஜபத்துக்கு இது வரைக்கும் அவர் நோ சொன்னதே இல்லைங்க. நோ சொன்னது அது எப்பேற்பட்ட ஜபமா, டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஆனா முதல் முறை எலியாவின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. அது என்ன தெரியுமா? என் பிராணனை எடுத்துருங்க, என்னை சாக போதும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஒரு திருப்தி வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல திருப்தி அடையாதரா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், திருப்தி ஆகாத, திருப்தி ஆகாதன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென் ஆமென். நீ ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண வேண்டியவன், நீ ஏசபேலையும் ஆகாப்பையும் நீ துண்டித்து போட வேண்டியவன், அவங்களுக்கு விரோதமா நீ எழும்ப வேண்டியவன் அப்படின்னு கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி அனுப்புறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் எலியாவை போல நம்ம சோர்ந்து போகிறோம். ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு, பைபிள் ரீடிங்ல ஒரு பெரிய சோர்வு, அற்புதம் நடக்கலன்னு ஒரு பெரிய சோர்வு, எல்லாத்தையும் விட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? திருப்தியாய் போறோம். நீங்க கர்த்தர் திருப்தி ஆகாதீங்கன்றார். ஆமென். நீ யுத்தம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறன்றார். என்னதுங்க? யாருங்க? நம்ம யுத்தம் பண்ணும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரே ஒரு பாயிண்ட் நான் முடிச்சா கூட முடிச்சிடுறேன், கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க யுத்தத்தை கண்டால் மனமடிவாவார்கள் என்று சொல்லி அவங்கள செங்கடல் வழியா நடத்தினாரா இல்லைங்களா? அதுக்கு ஆனா ஆண்டவர் அப்படியே இருந்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவரு என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க யோசுவா தலைமை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ போய் கானானியர்களோடு யுத்தம் பண்ணு. யோசுவா நீ யுத்தம் பண்ணி அதையெல்லாம் நீ கைப்பற்றணும்ன்றார். ஏங்க இங்க நடனா யுத்தம் வேணான்னு சொல்லி இவங்களை வாப்பா குறுக்கு வழி எதனா இருந்தா போலான்னு சொல்லி இப்படி கிட்டு போறாரு. ஆனா அங்க யுத்தம் பண்ணுன்றாரு. என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த அனுபவம் ரட்சிப்பின் புதிய அனுபவம். என்னதுங்க? அது ரட்சிக்கப்பட்ட புதுசு, அது ஆரம்பம். வளர வளர நீங்க யுத்தம் பண்ணாமே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வனாந்திரத்தையே சுத்த வேண்டியதா. யுத்தம் பண்ணுகிறவன் சுதந்திரிக்கிறவனாய் மாறுவான். யுத்தம் பண்ணுகிறவன் தன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவான். யுத்தம் பண்ணுகிறவன் மேற்கொள்ளுவான். யுத்தம் பண்ணுகிறவன் ஆளுகை செய்வான். ஆமென். நீங்கள் நானும் யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப கட்ட விசுவாசினா பரவாயில்ல, நீங்க அப்படியே ஒரு நாள் ஜெபம் பண்ண பிரதர், 2 நாள் அப்படி இப்படின்னு சொல்லலாம், கரெக்ட் தான். ஆனா நீங்க வளர 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 எல்லா காரியத்துக்காக யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் நம்ம மேல இருக்கிற அழைப்பு. யோசுவா 31 ராஜாக்களை ஜெயித்தான்னு பாக்குறோம். கானானியர்களை 5 ராஜாக்களை தன் காலின் கீழே கொண்டு வந்தான்னு பாக்குறோம். இருக்கா இல்லைங்களாங்க? யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்களா? நீங்கள் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? திருப்தியாகி உட்காரத்துக்கா? சொல்லுங்க. சில நேரங்களில் நீங்க சர்ச்சுக்குள்ள உட்கார ஸ்டைல பாருங்க, அடா 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 ஓடி ஓடி ஆத்துமாதாயம் செஞ்சு, நான் உங்களை தப்பா சொல்ல, தப்பா எடுத்துக்க போறீங்க,
பாஸ் எதை திட்டுறாருன்னு நினச்சி எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தான். நான் ஆண்டுகிட்ட அழறதே என்ன தெரியுமா, உங்களுக்காக புதிய மாதம் வந்துச்சு, அந்த 2 மாதம் ஒன்றுமே செய்யல ஆண்டவரே உங்களுக்காக அப்படின்னு அழுதுட்டுருக்கிறேன். உருப்படியாக வாழக்கூட எங்களுக்கு தெரில ஆண்டவரேன்னு அழுதுட்டுருக்கிறேன். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்குமான செய்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி ஓட வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த நாள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். போராடி ஜெயிக்கிறவர்களா நம்ம மாறணும். ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போ நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம வந்து திருப்தியாகி உட்கார்ந்துடக்கூடாது. ஆமென். அது பெரிய பிரச்சனைக்குள்ள நம்மளை கொண்டு போய்விடும். ஆமென். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? தாவீதுடைய முதல் காரியம் என்னதுங்க? அவன் திருப்தி ஆனா, தோத்து போனான். ஆமென். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? திருப்தியாக கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஜபம் ஜபம் ஜபம், வேதத்தை வாசிக்கிற அந்த காரியங்கள்ல, கர்த்தருக்காய் நிற்கிற காரியங்கள் நம்ம எப்பொழுது விழிப்பா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 2வது காரியம், தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற 2வது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாரா எடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளினா சவுலை தள்ளி, தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆமென். தாவீது கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம், தாவீது எப்படி சொல்றாரு? ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்ய போகிறார், அவர் செய்து முடிச்சிருவாருங்க, எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்குங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. எப்படிங்க தாவீதால சொல்ல முடிஞ்சது? முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் திருப்தி ஆந்த உண்மைதான், ஆனா கர்த்தர் வந்து அவனை எச்சரித்த பொழுது அவன் ஓட ஆரம்பிச்சான். வசனம் சொல்லுகிறது, பச்சேபால் இடத்துல செய்த பாவமே அன்றி அவன் வேற ஒரு பாவத்தையும் செய்யலன்னு சொல்லப்படுது. ஆமென். அதுக்கப்புறம் உஷார் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவன் பற்றி எரிய ஆரம்பிச்சுட்டான். ஆமென். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை இன்னைக்கு நம்ம விழுந்து போன சூழ்நிலையில இருக்கிறான், எழுந்துரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்தெழும்பு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். எல்லா பிரச்சனைக்காக முழங்கால் போடு, ஜெபி, காரியத்தை மாறுதலா முடிய பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அப்போ முதல் காரியம், திருப்தி ஆகக்கூடாது. திருப்தியானவன் ஜெபிக்க மாட்டான், திருப்தியானவன் ஆத்துமாதையும் செய்ய மாட்டான், திருப்தியானவன் வேதத்தை வாசிக்க மாட்டான், திருப்தியானவன் ஜபத்துக்கு வரமாட்டாங்க. திருப்தியானவங்க அவங்களுக்கு வந்து தேவ சமூகம்னா கஷ்டமா இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்னு. ஆமென். 2வது தாவீதின் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள போற பாடம் என்னன்னா, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்கள் நானும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாறும் பொழுதுதான் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். ஏசாவை பார்த்து ஈசாக்கு சொல்ற, ஏசா நீ எனக்காக வேட்டையாடி கொண்டு வா, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். இவன் அதை செஞ்சா தானேங்க அவரால் பிளஸ் பண்ண முடியும். இல்லப்பா நீ முதல்ல பிளஸ் பண்ணிடு, அப்புறம் நான் போறேன்னு சொன்னா அப்பா திட்டிடுவார். கரெக்டுங்களா? என்னங்க, அப்ப இவன் என்ன பண்ணி ஆகணும்? வேட்டையாடி ஆகணும். செஞ்சா தானே செய்வார். அது மாதிரி தான் தாவீது சொல்ற, எனக்காக அவர் செய்வாரு, ஏன்னா நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன்றார். 2வது காரியம் என்னன்னா, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். எப்படி பிரதர் மாறுறது? நாங்களும் பல முயற்சி செய்யறோம், முடியல பிரதர், எப்படி மாறுறது? ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், கொஞ்சம் என்ன கவனிங்க. வேதம் சொல்லுகிறது ஒரு இடத்துல, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 2 சாமுவேல் 12:13 பச்சேபால் இடத்துல தாவீது தவறு செய்யறது உண்மை. ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த பொழுது அவன் உடனே தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு தேவ சமூகத்தில் அவன் ஒப்புரவானான்னு பார்க்கிறோம். அவன் பெரிய ராஜாங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்குமே ராஜா அவன். ஆனா அவன்
தன் பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு வெக்கப்படவே இல்லை. அவன் தேவ சமூகத்துல தன்னை சாஷ்டாங்கமா ஒப்பு கொடுத்தான். அவன் யாருன்னு அவன் சொன்னான். ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? வேஷமாகவே திரியிறோம், விருதாவா சஞ்சலப்படுறோம்னு பாட்டுக்காரர் பாரு. அது மாதிரி சில நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா பலவிதமான வேஷங்களை அணிந்து கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, நீங்களா இருங்க கர்த்தருக்கு சமூகத்துக்கு முன்னாடி. ஆமென். அப்போ தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினான்ற அந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு அவன் பண்ண காரியம் என்ன தெரியுமா? தன் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறவனா இருந்தான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில இறக்கம் வந்துச்சு. ஆமென். ஜனங்களை எண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, இவன் எண்ணிடுறான். உடனே காத்திருக்கதரிசி வந்து சொல்றாரு, தேவ சமூகத்திலிருந்து பயங்கரமான கோபம் வந்துருச்சுன்னு. உடனே தாவீது தொபுகுட்டின்னு விழுந்து, ஐயா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். விழறான். நான் கர்த்தருடைய கரத்துல விழுறது எனக்கு நல்லதா இருக்கும்னு அவன் விழறான் பாருங்க. அப்போ நல்லா அவனு புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்ன, ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். அவங்க துரத்தப்பட்டதற்கான பல காரணங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, உண்மைதான். பிதாவாகி தேவன் வரும்பொழுது இவங்க மட்டும் அப்படியே பாதத்துல விழுந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே மன்னியும், தப்பு செஞ்சுட்டோம்பா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்களுக்கு இறக்கம் கிடைச்சிருக்கும்னு. ஆமே. ஆதாம கூப்பிட்டு, ஆதாமே எங்க இருக்கிற? ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்களே அந்த பொண்ணு தான் பிரச்சனை. பழிய ஒருத்தர் மேல ஒருத்தர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவத்தை மூட பாக்குறாங்க, பாவத்தை மறைக்க பாக்குறாங்க. ஆமே. பாவத்தை மறைக்கிற வாழ்வடைய முடியாது. எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை அறிக்கை செய்து விடுறானோ அவன் இரக்கம் பெறுவான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறுவான். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? யோபு குறித்து வேதம் சொல்லு, முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து, சொல்லுங்க, பொல்லாப்புக்கு விலகுகிறார். எப்படிங்க கர்த்தர் அவனை உத்தமன்ற ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு? அப்படின்னா அவன் செஞ்சான். அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? நீங்க எடுத்து வாசிங்க, யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவன் உத்தமன்னு கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படின்ற ஆன்சர் 31:1 இருக்கு பாருங்க. எடுத்தவங்க படிங்க, யோபு 31:1. நானே படிச்சுட்டுங்களா? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? ஆமே. அவன் கண்ணை பாவம் செய்யாம பார்த்துக்கிட்டான், அவன் வாய பாவம் செய்யாம பார்த்துக்கிட்டான். ஆமேன். அவன் சிந்தனைய பாவம் செய்யாத மாதிரி பார்த்துக்கிட்டான், அவன் இருதயத்தை கரப்படியாத மாதிரி பார்த்துக்கிட்டான். அவங்க பிள்ளைங்க தப்பு செய்யும் பொழுது ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு முன்னாடியே கூப்பிட்டு அதிகாலையில பலிப்படம் கட்டி அந்த பலிகளை செலுத்தி தேவனிடத்துல இரக்கத்துக்காக கெஞ்சி நின்னான். ஆண்டவரே ஒருவேளை என் பிள்ளைங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அவன் ஓப்பன் ஹார்ட்டா இருந்தாங்க ஆண்டர்கிட்ட. அதனாலதான் ஆண்டு சொல்றது அவன் உத்தமன் அப்படின்றார். தாவீதே நீ இந்த தப்பை செஞ்சுட்டப்பா, ஏண்டா நான் எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு தைரியம் தான் என்னை நீ குற்றப்படுத்துவ, அவன் தலையேடுறா. சொல்லவே இல்லையா தாவீது? சொல்லவே இல்லை. அப்படியே பாதத்துல விடுறான், ஐயா மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான். ஆண்டவர் சொல்ற, தாவீது இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்பா. ஆமே ஆமே. ஓப்பன் ஹார்ட் நமக்குள்ள இருக்கணும், அப்பதான் அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு, லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 3வது பாயிண்ட், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 3வது காரியம் தாவீது செய்தது போல செய்யணும். என்ன தெரியுங்களா? சங்கீதம் 89ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாருன்னா ஒருத்தர் எடுங்க. சங்கீதம் 89:26. சங்கீதம் 89:26. இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை. சொல் பாருங்க. அவன் என்னை நோக்கி, இங்க பாருங்க, நீர் என் பிதா,
என் தேவன் என் ரட்சிப்பின் கன்மலையானவர் என்று சொல்லுவான் அப்படின்னு சொல்றார். இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்துல ஆண்டவர் அந்த கற்பலகையில கட்டளையெல்லாம் கொடுக்கிறார். கட்டளையெல்லாம் கொடுத்துட்டு கூட 2 பிரதானமான கட்டளை கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பிரதானமான கட்டளை இல்லம்மா, 10 கட்டளை இல்லாம அந்த 10 கட்டளையெல்லாம் 2ஆ மாத்தி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே கொடுத்துட்டாரு. என்ன சொல்லு, யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் காணிக்க நிறைய போடுங்கன்னு சொன்னாரு. சொல்லுங்க, அன்பு கூறணும். ஆபிரகாம அழைச்சி, ஆபிரகாமே நான் உன்னை சிநேகிதரா பாக்குறேன் அப்படின்னா கூட ஆபிரகாம் சொல்றாரு, தேவனே அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எல்லையே வச்சிடறாரு. ஆண்டருக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த காரியங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டேன். ஒரு எல்லையை போட்டுறாரு. யாக்கோபு கூப்பிடுறாரு. மோசே பார்த்து கூட நீ என் சிநேகிதன்றார். மோசே கூட என்ன சொல்ல தெரியுமா? என் பிதாவேன்னு சொல்லல. ஆமென். ஆண்டவரே, என்னை இப்ப எகிப்துக்கு அனுப்ப போறீங்க, உங்களை யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா அவனுங்க ஏராளமான தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறானுங்க எகிப்துல. உங்களை யாருன்னு கேட்பாங்க. நான் யாருன்னு சொல்லட்டும். ஆண்டு சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்றார். அவனுக்கு புரியல பாருங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா எப்பா உன்னை உண்டாக்கின உன் தேவனாகி கர்த்தரையா நானே உன் தேவன் அப்படின்றார். அவனுக்கு புரியல. புரியாதனால அடுத்த வசனத்துல ஆண்டு சொல்றாரு, உன் முற்பிதாக்களாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவன் போய் சொல்லுன்ற. ஆமென், ஆமென். மோசே என்ன அப்பான்னு கூப்பிடுவானான்னு பாக்குறாரு. அவன் கூப்பிட மாட்டேன்றான். ஆபிரகாம் கூப்பிடுவானான்னு பாக்குறாரு. பழைய ஏற்பாடு முழுக்க தேடி தேடி பார்க்கிறாரு. அந்த அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஒருத்தர் வீட்டுக்காக வராரு. யாருமே கூப்பிடலைங்க. ஆனா தாவீது சொல்றான், அவர் என் தகப்பன், அவர் என் பிதா, அவர் என் நேசர்ன்றான். நிறைய நேரத்துல ஆண்டவரை நீங்க எந்த எல்லையில வச்சிருக்கிறீங்க? அவர் உங்களுக்கு நேசரா மாறணும். அவர் உங்களுக்கு ரூபவதியா மாறணும். பிரியமானவரா மாறணும். நேசரா மாறணும். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஒரு நிமிஷம் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு கவனிங்க. இந்த சூளை மித்தின்னு உன்னத பாட்டுல எடுத்தீங்கன்னா படிக்க முடியும். அவ சொல்றா, அவ வாயை திறந்தாலே என்ன தெரியுமா? என் நேசர், என் நேசர். ஒரு முறை அவ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டுறா. நேசரை காப்பாத்துறாரு. காப்பாத்தினோடனே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு மலருது பாருங்க. மலர்ந்த உடனே இதை தெரிஞ்சு அவங்க அண்ணனுக்கு என்ன பண்றா, திராட்சை தோட்டத்துக்கு இவளை காவலுக்கு அமிச்சிடறாங்க. அவ சொல்றா, என் அண்ணனுக்கு என்ன திராட்சை தோட்டத்துக்கு அமிச்சதுனால அழகா இருந்த நான் என்னவா மாறிட்டேன்? கருப்பா மாறிட்டேன் அப்படின்னு. ஆமென். இப்போ திடீர்னு ஒரு நாள் சாலமோன் ரதம் வருது. அந்த காலங்கள்ல சாலமோனை பார்ப்பதற்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வருவானுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க சாலமோனை. வாவ், எவ்வளவு ஞானம்! வாவ், எவ்வளவு பெரிய சிங்காசனம்! என்ன அற்புதமா அவன் உண்டாக்கி இருக்கிறான்! என்ன அற்புதமா பேச! அவனை அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. இதுல சூலைமத்தியும் ஆசையா ஓடி வரா சாலமோனை பார்க்கறதுக்கு. அது மரியாதை நிமித்தமா இருக்கிற ஒரு ஆசை. ஆமா தானுங்க. ஓடி வந்தோடனே நம்ம தலைவருக்கு கொஞ்சம் வீக். இவரு என்னதுங்க, ஏற்கனவே 700 பேசுங்க, 700 மனைவிக, 300 தலைவர் 301 ட்ரை பண்றாரு. வாமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட்டு போறாரு. கூட்டு போன இந்த அம்மா சொல்லுது, யோ என் நேசர் தான் எனக்கு முக்கியம், போயான்னு. அது போயாவா, இங்க வாயா அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டு போய், உலகமே பார்த்து வியக்குது என் சிங்காசனத்தை பாரு, உன் சிங்காசனமும் எனக்கு வேணாம், ஒண்ணு வேணாம், போயா, எனக்கு என் நேசர் தான் வேணும். இந்த அம்மா என்னடா இந்த அம்மா அப்படி, வா உன்னை 700 பேருகிட்ட கூட்டு போறேன். அந்த 700 பேருகிட்ட கூட்டு போய் விடுறான். விட்டா அந்த பொண்ணுங்களா கேக்குது, என்னடி எப்ப பார்த்தாலும் நேசர் நேசன்றிய, உன் நேசர் எதுல விசேஷமானவர்? அவ சொல்றா, என் நேசர் 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த பொண்ணுங்களா என்னடா இது, சாலமோன் என்னென்னவோ காட்டுறான், என்னென்னவோ. அந்த பொண்ணு மயங்கவே இல்லைங்க. உடனே நேசர், எவன்டா அவன் நேசர், கூப்பிட்டு போடா அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. ஆமே. இன்னைக்கு பிசாசு கூட இங்க பாருங்க,
சகலத்தையும் காட்டுறான். உலகத்தை பெருசா காட்டுறான், சினிமாவை பெருசா காட்டுறான், ஆக்டருங்களை பெருசா காட்டுறான். காட்டி காட்டி என்ன பண்றான்னா நேசரை மறக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஆமே, மறக்கே வச்சிடறான். வெரி குட், மறக்கே வச்சிடறான். பாருங்க, நிறைய நேரத்துல மறந்துட்டு போயினுக்கிறீங்க நேசரை. ஆனா சூலைமித்தி சொல்றா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படின்ற. இந்த அன்பு என்னைக்கு உங்களுக்குள்ள வருது, என்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல அன்போட வரீங்களோ அன்னைக்கு உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாருங்க. பாஸ்டர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலாம், ஆபத்து வந்துடும் பாஸ்டர், எங்களுக்கு பிசாசின் போராட்டங்கள் வந்துடும் பாஸ்டர், கடங்காரன் வீட்டுக்கு வந்துடுவான் பாஸ்டர், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா ஆண்டர் எதனா ஒன்று சமாளிச்சு கடங்காரன் வர முடியாம பண்ணிடுவார் பாஸ்டர். இத்தனை வாரம் அப்படித்தானே ஓடிட்டு இருக்குது. நோய் வராம, வியாதி வராம, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை ஆகாம சர்ச்சுக்கு வந்தாதான் நடக்குது. அதுக்காக வராதிங்க, அன்பு நிமித்தமா வாங்க. ஏன்னா இங்கதான் உங்க நேசர் இருக்கிறார். உலகம் சாலமோனுடைய அரண்மனை, சாலமோனுடைய அரண்மனையில சாலமோன் சகலத்தையும் காண்பிக்கலாம். நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், அதை பார்த்தா கூட இதுன்னா என் நேசர், என் நேசர், என் நேசர். உலகத்தில் இருக்கிறவன் அப்படியே ஸ்ருதியெல்லாம் போட்டு சூப்பரா பாடலாம், அவன் வாய்ஸ்ல பயங்கரமா இருக்கலாம், நாங்க தப்பு தப்பா கூட பாடலாம். நீங்க என்ன தெரியுமா, அவன் பாடுறதை விட என் நேசரை பாடுற பாட்டு தான் பெருசுன்னு நேசரை மட்டும் பாடணும். நிறைய பேர் ரிங்டோன் கேட்டிருக்கிறேன், அதுல ஆளு மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், போனும் ரட்சிக்கப்படணும். போன்ல பாருங்க வெறும் சினிமா பாட்டு, உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்கு இல்லைங்க. நீங்க நிறைய டைம் எதோட ஸ்பெண்ட் பண்றீங்க? அன்பு இருந்தாதான் நேசரோட ஸ்பெண்ட் பண்ண வரும். ஆமே, நீங்க உங்களுடைய அந்த லெவல், ஆவிக்குரிய லெவலை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சபைக்கு எதுக்காக வரீங்க? வந்தாதான் பாஸ்டர், இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு கரெக்டா வந்தாதான் கிறிஸ்துமஸ்க்கு எதனா தராரு, அதுக்காகவா? நீங்க நேசருக்காக வரணும், நேசத்துக்காக வரணும், அன்புக்காக வரணும். அப்பதான் அந்த நேசர் வரும் நாளிலே உங்க கரத்தை பிடிப்பார். அவர் உங்க கரத்தை பிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நேசம் இருக்கும். அதனால்தான் 613 கட்டளையை தனியா கொடுக்குறாரு, 10 கட்டளையை தனியா கொடுக்குறாரு. அதெல்லாம் சுருக்கி ஒன்னே ஒன்று சொல்லிட்டாரேப்பா, நீ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல உனக்கு, சரி நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு என்கிட்ட அன்பு காட்டு. பாட்டு பாடுறியா, அன்பு நிமித்தமா பாடு. கொடுக்கிறியா, அன்பு நிமித்தமா கொடு. பிரசங்கத்தை கேட்கறியா, என் அப்பா என்கிட்ட பேச போறார், என் மனவாளன் என்கிட்ட பேச போறார், என்கிட்ட மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் ஏதோ இருக்கு, அவர் கரம் பிடிக்கிறேன்னா நான் கரைத்துறை அற்ற பரிசுத்தமுள்ள பிள்ளையா இருக்கணும். அதுக்காக அவர் ஏதோ ஒன்றத்தை மாத்தணும்னு விரும்புறார். என்ன பேச போறாருன்னு அப்படியே ரொம்ப ஆசையா காத்திருக்கணும். வாய் உள்ள ஈ போனா கூட தெரியக்கூடாது. அடிக்கடிக்கு நம்ம டைம் பார்க்குறோம்னா நமக்குள்ள நேசம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துட்டு போவீங்களா பாஸ்டர்? பார்த்தீங்களா, டபுள் சைடு கோல் பண்றாங்க. சும்மா சொன்னேன் இல்லைங்க, நேசம் இருக்கணும். ஆமே, நேசம் இல்லாம அவரால் செய்ய முடியாது. என்னங்க, 2 பேர் வராங்க என்கிட்ட, ஒருத்தி என் மனைவி, இன்னொருத்தர் உலகத்தில் இருக்கிற பெண். 2 பேருமே சில காரியங்களை என்கிட்ட கேட்குறாங்க. நான் யாருக்கு முதல்ல செய்வேன்? சொல்ல மாட்டேன்றீங்களே. யாருக்கு? என் மனைவி. ஏன்? என்னங்க, என்ன மனைவி? அவ மேல எனக்கு அன்பு இருக்கு, நான் அவளை நேசிக்கிறேன். எல்லா புருஷனும் எல்லா மனைவிக்கு செஞ்சுறாங்களா? கேட்டு பாருங்க பைய. எதுக்காக என் மனைவிக்கு நான் அவ கேட்ட உடனே செய்யறேன்? காசு இல்லையானா கூட, பணம் இல்லையானா கூட அவ கேட்டுட்டாள்னா என்னால செய்யாம இருக்கவே முடியல. ஏன்? அன்பு.
அன்பு இருந்தா மட்டும்தான் அவர் உங்களுக்காக எதனா செய்யணும்னு துடிப்பார். நீங்க அன்போட மட்டும் அவர்கிட்ட பழகி பாருங்களேன், நீங்க கேட்காததுக்கு முன்னே எல்லாத்தையும் செய்வார். ஆமென், அல்லேலூயா. எங்க வீட்டில் அரிசி தீந்து போச்சு, குண்டு குண்டு அரிசி வச்சிருக்கிறோம். வெடிச்சு வச்சுட்டு எப்படா இதை சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுருக்கிறோம். திடீர்னு ஒரு அக்கா வந்து, இந்தாங்க நல்ல சாப்பாடு, போய் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. எடுத்துட்டு போய் பார்த்தா மூட்டை அரிசி சாப்பாடு, வடை, ரசம், பொரியல் எல்லாம் 5 மூட்டை 60 அப்படிதான் 5 மூட்டை 60மா என்ன சொல்லுவாங்க? எல்லாமே கரெக்டாக இருக்குது. நாங்கள் யோசிச்சுன்னுக்குறோம், அடா அரிசி காலி ஆயிடுச்சு, எப்படா இதை சாப்பிட்றது? மூட்டை ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி தப்புன்னு சொல்கிறேன், அதுவும் மெலிசா இருந்தால் கூட குண்டு குண்டா, ரொம்ப குண்டு குண்டாகுது, இது எப்படா சாப்பிட்றதுன்னு யோசிச்சுருந்தா திடீர்னு பார்த்தா மூட்டை அரிசி வருது நமக்கு. ஏன் எங்களுக்கு ஸ்பெஷலாக வருது? அவர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு. நாங்கள் கேட்டோமா, அதுவா வருது, வரும் அதுவா. நீங்கள் அன்போட பழகி பாருங்க அப்பா கிட்ட. முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிடலாமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்ல போற அப்பாவை பார்த்து, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே.